எவ்ரிவன், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த கேக் தான். ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வந்து இந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ஒரு கேக்கில் நடந்துச்சு. ஸோ அதையும் நம்ம என்னங்கிறத ஒன்றுனா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் இது வந்து 1 kg டால் கேக் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து லைக் முடிஞ்ச அளவுக்கு சாக்லேட்லேயே நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது கூட வந்து நம்ம லாலிபாப்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலரில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் பார்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு பார்ட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லாலிபாப்ஸ், நம்பர்ஸ், அப்புறம் குட்டி குட்டியாக லைக் நம்ம சாக்லேட் மாதிரி இதெல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு கேக்கோட இமேஜ் வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் பிரைட் ஆரஞ்சு கலர் அண்ட் ஒயிட் கலர் இருந்துச்சு. அண்ட் அது கூட வந்து நமக்கு ஃபாண்டன்ட்டு சில லைக் லாலிபாப்ஸ் மாதிரி வந்து மேலே இருந்துச்சு. ஸோ இதுதான் நமக்கு வந்து அவங்க கொடுத்த ஒரு பிக்சர். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட 2 கேக் வாங்கியிருக்காங்க. ஒரு ரஸ்மலாய் கேக்கும் ஒரு ரோஸ் மில்க் கேக்கும் வாங்கியிருக்காங்க. அது பிடிச்சி போய் தான் இந்த தடவையும் கேட்டாங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து ஃபஸ்ட்டு தடவை ப்ளேஸ் பண்ணும்போதே நிறைய கொஸ்டின் கேட்டார். சரி, நானும் பொறுமையாக எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் சொல்லணும். பட் அதே மாதிரி நான் சொன்னேன், எல்லாத்தையும் விளக்கி எப்படி போகும், எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளீனாக ஒரு ஐ திங்க் ஒரு ½ an hourக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிஸ்கஷன் போச்சு. அவர் அப்ராட்லேருந்து நமக்கு கூப்பிட்டுருந்தார். ஸோ எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக சொல்லி தான் அந்த கேக் கொடுத்தோம். அது ஓகேவாக இருந்துச்சு. இந்த தடவை வந்து நமக்கு அதே மாதிரி ரீச் பண்ணார். அதே மாதிரி கிட்டத்தட்ட 15-20 மினிட்ஸ் பக்கத்தில் அந்த இது போச்சு. நான் வந்து கிளியராக வந்து சொல்லிட்டேன், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த அந்த டிசைனை க்ரியேட் பண்ணுறோம். பட் என்னென்னா நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு 100% வராது அப்படிங்கிறத வந்து நான் கிளியராக வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் நம்ம மெட்டீரியல் அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ப்ளஸ் அவங்க கொடுத்த ஷேர் பண்ண பிக்சர்ஸ் வந்து ½ kg இருக்கலாம், 2 kg இருக்கலாம், 3 kg இருக்கலாம். பட் நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா 1 kgங்கும் போது கொஞ்சம் சைஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிட்டு தான் நான் வந்து ஆர்டரே எடுத்தேன். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ அந்த ஆரஞ்சு கலர் தான் எக்ஸாக்டாக அந்த ஆரஞ்சு வந்து நமக்கு கிடைக்கல. வந்து கொஞ்சம் பிங்கிஷ் ஆரஞ்சு தான் நம்மகிட்ட வந்து இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த கலர் எக்ஸாக்டாக வராது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக பிரைட் கலர்ஸ் வந்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. ஸோ லைட்டாக தான் இருக்கும் கலர்ஸ் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக வந்து முன்னாடியே வந்து பேசியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அந்த பிக்சர் கொடுத்ததில் வந்து நமக்கு அந்த ட்ரிப்ஸ் மட்டும், அதாவது சாக்லேட்டில் மேலே வந்து அந்த ட்ரிப் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக வேணும். அது 2-3 தடவை கேட்டார். ஸோ அது மட்டும் பண்ணிட்டீங்களா, அது பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியே கேட்டுட்டு இருந்தார். ஸோ நான் வந்து ஓகே, அதை நான் பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து நமக்குள்ளே இருந்த அவங்க எனக்கும் கஸ்டமருக்கும் உண்டான டிஸ்கஷன். ஸோ இது எல்லாமே முடிஞ்சுது. நம்ம கேக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி 1 kg நமக்கு டால் கேக்காக நம்ம கொண்டு வந்தாச்சு. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் முன்னே முடிச்சாச்சு. என்னென்னா கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. ஏன்னா ஃபாரின்ல இருந்ததுனால சரியாக கம்யூனிகேட்டும் பண்ணிக்க முடியல. வாட்ஸ்அப் கால் ஆகட்டும், அங்கே அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கால் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். ஸோ சம்வாட் லைக் ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ணி தான் நம்ம வந்து செஞ்சோம். டேஸ்ட் வைஸ்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு டிசைன் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 1 kg கேக் டால் கேக் பண்ணியாச்சு. இதெல்லாமே நான் ஆல்ரெடி பேஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது ஃபைனல் அந்த ஐசிங் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒயிட்டில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுக்குறோம். சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப பிரைட் ஆரஞ்சு வரவும் வராதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. இப்போ வந்து ஒரு கலர் வந்து நம்ம ஒரு பட்டர் க்ரீமில் பண்ணுறதுக்கும் ஃப்ரெஷ் க்ரீமில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவுட்புட் வந்து அதோட அவுட்புட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே நம்ம சாக்லேட்டில் போடும்போதோ இல்லை நம்ம ஃபாண்டன்ட்டில் போடும்போதோ ஒன்றும் இப்போ ஒரு ஆரஞ்சே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸாக இருக்கும். ஸோ மோரோவர் உங்களுக்கு வந்து பட்டர் க்ரீம் கேக்கில் கொஞ்சம் கலர் நல்லா தெரியும். ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸில் கலர்ஸ் அவ்வளோவா நல்லா வரவே வராது.
ரொம்ப ரேர். அப்படி இல்லைன்னா நிறைய கலர் போடுற மாதிரி இருக்கும். தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதனால தான் நான் வந்து எப்போவுமே லைட் கலர்ஸ் மட்டும்தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதை நான் கஸ்டமர்கிட்டையும் சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரிப்ஸ் கேட்டிருந்தாரு. அது கண்டிப்பாக சாக்லேட்டில் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. பட் அந்த ப்ரீவியஸ் டிசைனில் வந்து அவர் கொடுத்த டிசைனில் அது கிடையாது. ஸோ அது மட்டும் இருந்துச்சு. மோரோவர் அந்த பிக்சர், முன்னாடி ஒரு பிக்சர் நான் வைப்பேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ தீமில் கேட்டிருந்தாங்க. அந்த பிக்சர் எக்ஸாக்டாக அவர் ரெஃபரன்ஸு கொடுத்த அந்த பிக்சர் வந்து நமக்கு கிடைக்கல. நான் வந்து 4-5 பிக்சர் சென்ட் பண்ணி, இதில் உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ சொல்லுங்கள், நம்ம வந்து எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவர் சூஸ் பண்ண பிக்சரையே தான் நான் அங்கேயே வச்சேன். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக்கு நான் சொன்ன மாதிரி கலர் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அது என் சைட்லேருந்து நான் சொன்னது. அண்ட் மோரோவர் அந்த டிசைனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரிப்ஸ் போடும்போதே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த கேக்கோட அவுட்புட் வந்து நமக்கு சிமிலராக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அது கஸ்டமர் தான் கேட்டாங்க. அதை தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அந்த ட்ரிப்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது வந்து அவராக கேட்டது, அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். பிக்சரும் வந்து நான் அந்த பிக்சர் கிடைக்கல, வேறு பிக்சர் தான் இருக்குது. நான் 4-5 பிக்சர் அனுப்பிச்சு அதுலேருந்து தான் சூஸ் பண்ண சொன்னேன். ஸோ அவர் சூஸ் பண்ண பிக்சர் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ மேலே வந்து நான் நார்மல் ஃபாண்டன்ட்டுக்கு பதில் லாலிபாப்ஸ் மாதிரி இது எல்லாமே சாப்பிடலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் எடிபிள் லாலிபாப்ஸ். ஏன்னா ஃபாண்டன்ட்டில் நம்ம செய்யும்போது அவ்வளோவா வந்து அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. தோ இட் இஸ் எடிபிள், நம்ம திரும்பி அந்த டேஸ்ட் அவ்வளோவா கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து அந்த லாலிபாப்ஸ் இது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே சாப்பிட முடியும். ஸோ நான் வந்து அதை விட அவங்க இது சொல்கிறது இருந்ததை விடவே நல்லாவே வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டேன். சிலதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியும் கொடுத்துட்டேன். பட் அவருக்கு என்னென்னா ஃபோட்டோ அனுப்ப சொன்னார். அனுப்பிச்சோடனே கொஞ்சம் பெருசாக நம்மளை இதாக பேசலை, எதுவும் இது பண்ணலை. பட் ஸ்டில் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டிசைன் வேறு மாதிரி இருக்குது. நான் சொன்னேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னேன், இது எல்லாமே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நம்ம டெலிவரியும் கொடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் அவரோட அவுட்புட். ஹோப் இது நல்லா தான் இருந்துச்சு. பட் மேபி அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் சேஞ்சாக இருக்கலாம். பட் ஓவராலாக வந்து கேக் வந்து இந்த மாதிரி தான் வந்து டர்ன் அவுட் ஆகிடுது. உங்களுக்கு இது கேக் பிடிச்சிருக்கான்னு காமெண்ட் செக்ஷனில் நம்ம மறக்காமல் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் வேணும்னா கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை செக் அவுட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.